ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 10 years இருக்கும் வாங்கி. இதை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், எப்படி கிளீன் பண்றேன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஷேர் பண்றேன். ஸ்டெப் 1, எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளக்கையும் ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டுங்க. பேக் சைட்ல வந்து அந்த ட்ரே இருக்கும், தண்ணி நிறைய தேங்கி இருந்ததுன்னா அந்த தண்ணியும் கிளியர் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த ட்ரேவை வந்து நம்ம பேக் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். பால் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா நான் லாஸ்ட்ல அது வந்து அந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். டோர் சைட்ல இருக்கிற திங்ஸையும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டேன். எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸ்டெப் 3, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். டோர் சைட்ல இருக்கிற ட்ரேயும் ரிமூவ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பாத்திரம் கழுவுற அந்த விம் லிக்விடே போட்டு நம்ம அந்த ட்ரே எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 4, ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரையா இருந்தது. நான் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ற லெமன் லிக்விட் போட்டு தான் வாஷ் பண்ணி ட்ரே எல்லாமே ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கிளீன் பண்ண முடியாது, குழந்தைங்க இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கிளீன் பண்ண முடியும். ஸ்டெப் 5, ஃப்ரிட்ஜை உள்ள துடைக்கிறதுக்கு நான் வந்து நார்மல் வாட்டர்ல பேக்கிங் சோடா, எலுமிச்சை சாறு, கொஞ்சமா பாத்திரம் கழுவுற லிக்விடை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியில நான் துடைச்சிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணி. ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா அதுக்குள்ள இருக்க தூள் எல்லாம் வெளியே வருது. ஏன்னா இது வந்து ஒரு 10 years மேல இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி. ரொம்ப அழுத்தி தேய்ச்சா அந்த பிளாஸ்டிக் எல்லாமே உடைஞ்சிருது. ஃப்ரிட்ஜோட டோர் சைட்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கரையா இருந்தது. குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்றதும் க்ளோஸ் பண்றதுமா தான் இருப்பாங்க. நம்ம ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும்போது குழந்தைங்க இல்லாத டைம்ல கிளீன் பண்றது நல்லது. அவங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டெப் 6, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஃப்ரீசர்லயும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு நான் அந்த ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா நான் சுத்தமா தொடச்சிட்டேன். ஃபைனலா நார்மல் வாட்டர்ல காட்டன் துணியை நனைச்சு ஃப்ரிட்ஜை ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணிடலாம். ஒரு வழியா குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நான் இப்படிதான் கிளீன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலா ஃப்ரிட்ஜுக்குள்ள ட்ரேஸ் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டோர் சைட்ல இருக்கிற ட்ரேஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 1 hour கழிச்சு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டு தேவையான பொருளெல்லாம் உள்ள வச்சுட்டேன். நான் எப்படி ஃப்ரிட்ஜை ஆர்கனைசேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.